ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி சூப்பராக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பிக்சரை வந்து மோஷனில் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும், விஜய்சாருக்கு பின்னாடி. அதை எப்படி எடிட் பண்ணுறதும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போது கைன்மாஸ்டர் வந்து வச்சுருந்தீங்கன்னா கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் மார்க்கோட கைன்மாஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போது ப்ளஸ் சிம்பிள் தெரியும் சென்டரில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ரேஷியர் காட்டுவாங்க. அதில் சென்டரில் இருக்கக்கூடிய 9:16 ரேஷியர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ரேஷியரை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பேக்ரவுண்டு இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 15 செகண்டுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் லேயர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லேயர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் எந்த இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து இந்த லேயரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்தேன் இந்த ஃபோட்டோவை. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இமேஜை வச்சோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ சிம்பிள் மாதிரி இருக்கும். டிலேட் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீ சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டாட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு டாட் வரும். அந்த டாட் வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போது மூவ் பண்ணி இப்போது கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்துட்டு திரும்பி இங்கே தெரியக்கூடிய அனிமேஷனில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கொடுங்க. ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தோன்னே இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் மார்க் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணணும். இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க 15 செகண்ட்ஸ்க்கு. எக்ஸ்பேண்ட் பண்ணி முடித்தோடனே இப்போ வந்து திரும்பி அதே மெத்தடில் லேயர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி திரும்பி மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நான் இன்னொரு இமேஜ் வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் திரும்பி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வச்சோன்னே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த கீ சிம்பிளை கொடுத்து டாட் வச்சுருங்க. டாட் வச்சோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து திரும்பி இன்னொரு டாட் வைங்க. வச்சோன்னே திரும்பி இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டோன்னே டிக் மார்க் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் மார்க் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து இப்போது மோஷன் ஆகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். இப்போது இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க 15 செகண்ட்ஸ்க்கு. இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி கரெக்டாக வச்சுக்கோங்க. இமேஜஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சி வருது. திரும்பி கரெக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாகும் வீடியோ வந்து. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணி கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இதில் வந்து எப்படி நேம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா லேயர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்போது நம்ம சேனலோடைய நேம் வந்து நான் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு இதோட ஃபாண்ட்டை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதாவது ஸ்டைலாக வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டபுள்ஏன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போது அதோடைய கலரை வந்து கலரில் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா
அந்த ஃபாண்ட்டை வந்து மூவ் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்போ வச்சோன்னே இதை எப்படி நம்ம வந்து விஜய் சாருக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தோன்னே போகாது, திரும்பி வந்து அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகிற வரையும் நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து போயிடுச்சு. பேக்கில் போனோன்னே இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ திரும்பி நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் டெக் பிடின்ட்டு பேக்ரவுண்டு பின்னாடி இருக்குது, அதாவது விஜய் சாருக்கு பின்னாடி பேக்வேர்டில் இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு.